சூர்யா, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன? வீரா கிட்ட என்னை பத்தின எவிடன்ஸ்லாம் இருக்கு, அதை நீ எடுத்தரணும். இந்த மாதிரி முக்கியமான ஃபைல்ஸ்லாம் அவ வீட்டில் வச்சிருப்பாளா? வீட்டில் தான் வச்சிருக்கணும். ஆஃபீஸில் எங்கள் ஆளுங்கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லிட்டேன், அங்கே இல்லை. அவ செம்ம கேடி. இந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் தொலைஞ்சு போயிடும்னு தலைக்கு வச்சுட்டு படுத்திருப்பா. அதனால அந்த ஃபைல்ஸை எப்படியாவது நீ எடுத்து கொடுத்துரு. ஓகே, நான் எடுத்துறேன். ஆனால் எடுத்து கொடுத்தா உனக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன இருக்கு? என்ன வேணும்? நான் என்ன எதிர்பார்ப்பேன்? புரியுது. அந்த வீராவையே உனக்கு முழுசா தரேன். அது எப்படி உன்னால முடியும்? முடியும், ஆனா அதுக்கு அந்த வீரா கலெக்டரா இருக்கக்கூடாது. அதுக்கு நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்ய. பரவாயில்லையே, அவளை இவ்வளவு லவ் பண்ற, இவ்வளவு பைத்தியமா இருக்க. உன்னை விட்டுட்டு எப்படி அந்த மாறன் பின்னாடி போனா? அதான் விதி. இப்ப இந்த விதியை மாத்ததுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் பண்றத பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ வீரா மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கிற வழியை பாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது மற்றதெல்லாம் தானா நடக்கும். அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாத, உனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோ. 10 நாள், 1 மாசம்னு. அந்த 1 மாசத்துக்குள்ள அவ உன்னையே சுத்தி சுத்தி வரணும். அந்த மாறனை முழுசா இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ நீ இறங்கி பண்ண, நான் இருக்கேன். இத்தனை நாள் நான் தனியா லட்சியத்துக்காக ஓடிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கீங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா என் லட்சியத்தை நான் அடைவேன். அந்த டாக்குமெண்ட்டை மறந்துடாத. நான் பாத்துக்கிறேன். ஏய் சார், இந்த எடுக்கிறேன் சார். வரேன். ஓகே. இல்ல, நான் வீரா. இவ என்ன இவ்வளவு கோவப்படுறா? இவ்வளவு கோவப்படுறான்னா அவன் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ? தல, வாத்தல நல்லா போய் அவனை வெறுப்பேத்துவோம். வா வா தல. நேத்து நைட்டு நானும் அந்த வளர்ந்து கட்டவன ஒரு பள்ளத்துல போய் விழுந்துட்டான். அண்ணி நீயும் நைட்டு முழுக்க எங்க தங்கி இருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? அத வேற. டேய், என்ன கேள்வி கேக்குற குறுக்கு பாயில? வெக்கப்படுறியா? யோ, என்னைய வெக்கம்லாம் படுற? போடும். இல்லையா, அண்ணி வேற உன் மேல செம்ம கோவமா இருந்தாங்க. அப்புறம் எப்படி நீ அண்ணி மட்டும் தனியா இருந்தீங்க? டேய், அதெல்லாம் லவ் செட் ஆகாத வெட்டி பயலுக்கு அப்படி இருக்குண்டா. என்னது? நீ சிங்கிளாவே இருக்கல்ல, அதுதான் உனக்கு ஒன்னும் புரியல. என் பொண்டாட்டி எப்ப கோவப்படுவா, எப்ப சண்டை போடுவா, எப்ப என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவ என்ன அடிச்சாலும் திட்டினாலும், ஏன் என்ன கொல்லவே வந்தாலும் அவ மனசுல எப்பயும் நான் தாண்டா இருப்பேன். ஏதோ இப்ப நடக்கிற சின்ன சின்ன சண்டையெல்லாம் வச்சு நாங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சுட்டோமேன்னு எவனும் யோசிக்க கூடாது. எவனும் யோசிக்க கூடாது. கேட்டுச்சா? என்னைக்குமே அவ என்னோட வீராதான். சும்மா கதெல்லாம் விட்டுட்டு இருக்காதையா. அவங்க உன்னை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனசுல நீங்க இருக்கீங்களாக்கா? யார ஏமாத்து பாக்குற? டேய், இப்ப என்னடா? இப்ப நான் ப்ரூவ் பண்ணும் அதுதானடா? ஆமா,
ப்ரூவ் பண்ணி காட்டவா? எங்க உன்னால முடிஞ்சா பண்ணி காட்டு. இந்தா வரண்டா இங்கே இருடா வரண்டா. பாப்போம் போ. என்னப்பா கோலியா? டேய் அந்த மேட் எடுத்துட்டு வந்து இங்க போடு. மேட்டா? என்ன பண்றானுங்க? யோ என்னையா பண்ண போற? கடவுளே, என்னது இது? ஒருவேளை நிஜமாவே அவன் சொன்ன மாதிரி அவன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமா? இப்ப கூட கீழே விழும்போது பட்டுன்னு அவன் பேரை தான் சொல்றேன். ஆனா அங்க நடந்ததுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி தப்பு நடந்திருக்குமோ? ஐயோ என்ன பண்றது? ஆனா அப்படி நடந்துச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யார்கிட்ட கேக்குறது? வள்ளிமா கிட்ட. வள்ளிமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சரிப்பட்டு வராது. வேற யார்கிட்ட கேட்கலாம்?